இன்னைக்கு ஒரு கற்பனை கதை சொல்லப் போறேன். சொர்க்கத்துக்கு போகணும்னு கதிர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணனாம். கடவுள் அவன் முன்னால தோன்றி, நான் ஒரு பெட்டிய குடுக்கறேன். நீ ஒரு நல்ல செயல் செய்யும் போதெல்லாம் ஒரு தங்க காச அந்த பெட்டியில போடுவேன். 1000 பொற்காசுகள் சேர்ந்ததும் நீ சொர்க்கம் போகலாம்னு சொன்னாரு. கதிர் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அடுத்த நாள் கதிர் பசியுள்ள ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்தான். பெட்டியில ஒரு பொற்காசு தோன்றுச்சு. மறுநாள் ஒரு நோயாளிக்கு மருந்து வாங்கி கொடுத்தான். அப்புறம் ஒரு அனாதை இல்லத்துக்கு போய் அங்க இருந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்லி அன்போட பேசினான். தெருவுல இருந்த முள்ளுகளை அகற்றினான். ஒரு முதியவர் சாலைய கடக்க உதவுனான். ஆடு மாடுகளுக்கும் பறவைகளுக்கும் இறை கொடுத்தான். கண் தெரியாத ஒருத்தரை கூட்டிட்டு போனான். இப்படி பல நன்மைகளை கதிர் செஞ்சுகிட்டே இருந்தான். தங்க காசுகள் 999 ஆயிட்டுது. ஆனா கதிர் அதை எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்க அவனுக்கு அக்கறையும் இல்ல. அடுத்த நாள் காலை ஒருத்தர் அவன் வீட்டுக்கு வந்து, நான் சொர்க்கம் போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டுனேன். அவர் உங்ககிட்ட இருக்கிற தங்க காசுகள் உள்ள பெட்டிய வாங்கிட்டு வந்தா சொர்க்கம் போகலாம்னு சொன்னாரு. அந்த பெட்டிய தயவு செஞ்சு கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. ஓ, தாராளமா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கதிர் அந்த பெட்டிய அவர்கிட்ட கொடுத்தான். அந்த பெட்டியில 1000 பொற்காசுகள் இருந்துச்சு. அத பார்த்த அந்த மனுஷர், நீங்க சொர்க்கம் போக கஷ்டப்பட்டு 1000 பொற்காசுகளை சேகரிச்சு வச்சிருக்கீங்க. அத என்கிட்ட கொடுக்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கதிர், இல்லவே இல்ல. மத்தவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு தேடி தேடி உதவி செய்யறதுலயும், உதவி செய்யும்போது ஏற்படும் தடைகளை நீக்க வேண்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறதுலயும் ஏற்கனவே நான் பூமியில பரலோகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பெட்டியை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னான். நாமும் மனசார மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை அனுபவிப்போம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே அப்படின்னு பரிசுத்த வேதாகமும் அறிவுறுத்துது.